உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சுக்ல சஷ்டியோடு கூடிய கிருத்திகை. அபூர்வமாக ஒரே நாளில் சஷ்டியும் கிருத்திகையும் இப்படி அமைவது மிக அபூர்வமானது. அதுவும் சுக்கிரவாரத்தில் இணைந்து வந்துள்ளது. இன்னும் விசேஷத்திற்குரியது. அபூர்வமாக வரும் இந்த நாளை சுக்ர சஷ்டி கிருத்திகை என்று சொல்வர். இந்த நன்னாளில் நாம் அனைவரும் முருகப்பெருமானை வணங்கி மிக மிக சக்தி வாய்ந்த குமார தந்திரத்தில் உள்ள சுப்பிரமணிய கவச்சம் சொல்லி அவன் அருளை பெற பிரார்த்தனை செய்வோம். முருகப்பெருமானை முழு மனதோடு நினைத்து இந்த கவச்சத்தை சொல்ல தடையெல்லாம் விலகி சீக்கிரமே அவரவர் வாழ்வில் சிறப்புகள் பலவும் சேரும். நினைத்த காரியம் நிறைவேறும். இந்த சுப்பிரமணிய கவச்ச ஸ்தோத்திரம் மகா பாபங்களையும் ரோகங்களையும் போக்கி சரீர ரட்சையையும் காரிய சித்தியையும் அளிக்க வல்லது. இதை சொல்பவர்கள் கேட்பவர்கள் எப்பேற்பட்ட துன்பத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் தடுக்க முடியாத ஜுரம் முதலிய நோய்களின் பாதிப்பிலிருந்தும் தீய கிரகங்களின் தோஷங்களினால் பாதிக்கப்பட்ட போதும் கெட்ட சகுனங்கள் தோன்றிடும் சமயத்திலும் கிரௌஞ்சவலையை தூள் செய்தவரான ஸ்ரீ சுப்பிரமணிய பெருமான் அவர்களை வந்து காப்பார் ரட்சிப்பார் அப்படின்னு பல ஸ்ருதி சொல்கிறது. இஷ்ட சித்தியை அளிக்க வல்லது இந்த சுப்பிரமணிய கவச்சம். இதை எவர் படிக்கிறாரோ அவருக்கு 3 விதமான தாபங்கள் கிடையாது. இது சத்தியம். தர்மத்தை விரும்புவான், தர்மத்தையும் பொருளை விரும்புவான், பொருளையும் நியாயமான பொருளுக்கு ஆசைப்படுபவன், விரும்பும் பொருளையும் மோட்சத்தை விரும்புபவன் மோட்சத்தையும் அடைவான். எங்கெங்கெல்லாம் இந்த சுப்பிரமணிய கவச்சம் படிக்கப்படுகிறதோ சொல்லப்படுகிறதோ அங்கங்கெல்லாம் முருகன் அண்மையிலிருந்து அருகிலிருந்து அதை கேட்டு அவர்களுக்கு அருளுவார். பூஜை காலத்திலும் ஜப்பம் புரியும் போதும் இந்த துதியினை படிப்பதால் பூஜையின் பலன் பன்மடங்கு அதிகரிக்கும். அதுவும் இந்த விசேஷ தினத்தில் துதிக்க இதன் பலன் அபரிமிதமானது, அளவில்லாதது என்பதில் சந்தேகமில்லை. மகா பாவங்களும் விலகும். இதை கந்தவேளின் சன்னதியில் யார் படிக்கிறாரோ யார் கேட்கிறாரோ அவர்கள் இந்த உலகத்தில் எல்லா விருப்பங்களையும் அடைந்து முடிவில் ஸ்கந்தபுரத்தை அடைவார்கள் அப்படின்னு இதோட பலஸ்ருதி சொல்றது. ஜபம் செய்யக்கூடியவர்கள் இதில் உள்ள அங்கன்யாசத்தை சொல்லலாம். இந்த துதிக்குரிய கடவுள் யார், இதனை முதலில் சொன்ன ரிஷியார் போன்ற விவரங்களை சொல்லி உடலில் தலை மூக்கு மார்பு என அங்கங்களை தொட்டு சொல்வது அங்கன்யாசம். தெரியாதவர்களும் இதை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, மார்பில் வலது கையை வைத்து முருகப்பெருமானை மனதார நினைத்து இந்த துதியை சொன்னால் முருகப்பெருமான் ஏதோ ஒரு ரூபத்தில் அவர்களை வந்து காப்பார் என்பது நிச்சயம். இந்த அபூர்வ சுக்ல சஷ்டியோடு கூடிய கிருத்திகை தினத்தில் தீவினை போக்கி நன்மையை பெருக்கவல்ல இந்த ஸ்ரீ சுப்பிரமணிய கவச்சம் பாராயணம் செய்து பலன் பெறுவோம். இதை தினமுமே பாராயணம் செய்யலாம். இந்த நன்னாளில் கணக்கில்லாமல் இதை சொல்லிக்கொண்டே இருக்க பலன் அதிகம். நம்ம ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்ரீ சுப்பிரமணிய கவச்ச ஸ்தோத்திரம். அஸ்ய ஸ்ரீ சுப்பிரமணிய கவச்ச ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய பிரம்மா ரிஷிஹி அனுஷ்டுப் சந்தக ஸ்ரீ சுப்பிரமணியோ தேவதா ஓம் நம இதி பீஜம் பகவத இதி சக்திஹி சுப்பிரமணியாயேதி கீலகம் ஸ்ரீ சுப்பிரமணிய பிரசாத சித்யர்த்தே ஜபே விநியோகः. கரண்யாசः. ஓம் சாம் அங்குஷ்டாபியாம் நமः. ஓம் சீம் தர்ஜனிபியாம் நமः. ஓம் சூம் மத்யமாபியாம் நமः. ஓம் சைம் அநாமிகாபியாம் நமः. ஓம் சௌம் கனிஷ்டிகாபியாம் நமः. ஓம் சஹ் கரதலகரபிருஷ்டாபியாம் நமः. அங்கன்யாசः. ஓம் சாம் ஹிருதயாய நமः. ஓம் சீம் சிரசி ஸ்வாஹா. ஓம் சூம் ஷிகாயை வஷட். ஓம் சைம் கவச்சாய ஹூம். ஓம் சௌம் நேத்ரத்ரயாய வௌஷட். ஓம் சஹஸ்ராய பட். ஓம் பூர்புவத்சுவரோமிதி திக்பந்தः. தியானம் சிந்தூராருணமிந்து காந்திவதனம் கேயூரஹாராதிபிः திவ்யைராபரணைர்விபூஷிததனும் ஸ்வர்காதிசௌக்யப்ரதம் அம்போஜாபயசக்தி குக்குடதரம் ரக்தாங்க ராகோஜ்வலம் சுப்பிரமண்யமுபாஸ்மஹே பிரணமதாம் பீதி பிரணாசோத்யதம். சுப்பிரமண்யோக்ரதः பாத்து சேனானீः பாத்து பிருஷ்டதः. குஹோ மாம் தக்ஷிணே பாத்து வஹ்னிஜம் பாத்து வாமதः. சிரः பாத்து மகாசேனः ஸ்கந்தோ ரக்ஷே லலாட்டகம். நேத்ரோ மே द्वादशाक्षश्च ஸ்ரோத்ரே ரக்ஷது விஸ்வப்ருத். முகம் மே ஷண்முகः பாத்து நாசிகாம் சங்கராத்மஜः.
वोष्ठौ वल्लीपतिः पातु जिह्वां पातु षडाननः देवसेनापतिर्दन्तान् चुबुकं बहुलात्मजः कण्ठं नारकजित् पातु बाहुद्वादश बाहुमान् हस्तौ शक्तिधरः पातु वक्षः पातु शरोद्भवः हृदयं वह्निभुः पातु कुक्षिं पात्वम्बिकासुतः नाभिं शम्भुसुतः पातु कटिं पातु हरात्मजः ऊरू पातु गजारूढो जानु मे जानवीसुतः जङ्गे विशाखो मे पातु पादौ मे शिखिवाहनः सर्वाण्यङ्गानि भूतेशः सर्वधातुश्च पावकिः सन्ध्याकाले निशीतिन्यां दिवा प्रातर्जलेऽग्निषु दुर्गमे च महारण्ये राजद्वारे महाभये तुमुलेरण्यमध्ये च सर्वदुष्टमृगादिषु चोरादिसाध्वसे भेद्ये ज्वरादिव्याधिपीडने दुष्टग्रहादिभीतौ च दुर्निमित्तादिभीषणे अस्त्रशस्त्रनिपाते च पातु मां क्रौञ्चरन्धकृत् यः सुब्रह्मण्यकवचम् इष्टसिद्धिप्रदं पठेत् तस्य तापत्रयं नास्ति सत्यं सत्यं वदाम्यहम् धर्मार्थी लभते धर्मम् अर्थार्थी चार्थमाप्नुयात् कामार्थी लभते कामं मोक्षार्थी मोक्षमाप्नुयात् यत्र यत्र जपेत् भक्त्या तत्र सन्निहितो गुहः पूजा प्रतिष्ठा काले च जपकाले पठेदिदं तेषामेव फलावाप्तिः महापातकनाशनम् यः पठेत् शृणुयात् भक्त्या नित्यं देवस्य सन्निधौ इति कुमारतन्त्रे कौशिकप्रश्ने महासंहितायां श्रीसुब्रह्मण्यकवचस्तोत्रं सम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः. இன்று அபூர்வமாக வெள்ளிக்கிழமை சஷ்டி கிருத்திகை இணைந்து விசேஷம் தினமாக இருப்பதால் ஸ்ரீ சுப்பிரமணிய மங்கள ஸ்தோத்திரம் பாராயணம் செய்ய பன்மடங்கு பலன் கிடைக்குமாம். அதனால் நாம் இந்த தினத்தில் சுப்பிரமணிய மங்கள ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். இதுல சுப்பிரமணிய மங்கள ஸ்தோத்திரம் என்றும் சுப்பிரமணிய மங்களாஷ்டகம்னு 2 ஸ்தோத்திரம் இருக்கு. ரெண்டுத்தையுமே நாம இந்த தினத்துல பாராயணம் செய்து பலன் பெறுவோம். ஸ்ரீ சுப்பிரமணிய மங்கள ஸ்தோத்திரம். ஸ்ரீ கணேசாய நமஹ. मङ्गलं देवदेवाय राजराजाय मङ्गलं मङ्गलं नाथनाथाय कालकालाय मङ्गलं मङ्गलं कार्तिकेयाय गङ्गापुत्राय मङ्गलं मङ्गलं जिष्णुजेशाय वल्लीनाथाय मङ्गलं मङ्गलं शम्भुपुत्राय जयन्तीशाय मङ्गलं मङ्गलं सुकुमाराय सुब्रह्मण्याय मङ्गलं मङ्गलं तारकजिते गणनाथाय मङ्गलं मङ्गलं शक्तिहस्ताय वह्निजाताय मङ्गलं मङ्गलं बाहुलेयाय महासेनाय मङ्गलं मङ्गलं स्वामिनाथाय मङ्गलं शरजन्मणे अष्टनेत्रपुरीशाय षण्मुखायास्तु मङ्गलं कमलासनवागीश वरदायास्तु मङ्गलं श्रीगौरी गर्भजाताय श्रीकण्ठतनयाय च श्रीकान्तभागिनेयाय श्रीमत्स्कन्दाय मङ्गलं श्रीवल्लीरमणायात श्रीकुमाराय मङ्गलं श्रीदेवसेनाकान्ताय श्रीविशाखाय मङ्गलं मङ्गलं पुण्यरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मङ्गलं पुण्ययशसे मङ्गलं पुण्यतेजसे ॐ नमो भगवते सुब्रह्मण्याय नमः इति श्रीसुब्रह्मण्यमङ्गलस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः. सर्वमङ्गलमुं तरवल्ल श्री सुब्रह्मण्य मङ्गलाष्टकम्. शिवयो सोऽनुजायास्तु श्रुतमन्दारशाकिने शिखिवर्यातु रङ्गाय सुब्रह्मण्याय मङ्गलं भक्ताभीष्टप्रदायास्तु भवमोघविनाशिने राजराजादिवन्द्याय रणधीराय मङ्गलं शूरपद्मादिदैतेय तमिस्रकुलबाणवे तारकासुरका
कालाय बालकायास्तु मङ्गलम् वल्लीवदनराजीवमधुपाय महात्मने उल्लसन्मणिकोटीरबासुरायास्तु मङ्गलम् कन्दर्पकोटिलावण्यनिधये कामदायिने कुलिशायुधहस्ताय कुमारायास्तु मङ्गलम् मुक्ताहारलसत्कुण्डराजये मुक्तिदायिने देवसेनासमेताय दैवतायास्तु मङ्गलम् कनकाम्बरसंशोभिकटये कलिहारिणे कमलापतिवन्द्याय कार्तिकेयाय मङ्गलम् शरकाननजाताय शूराय शुभदायिने शीतभानुसमास्याय शरण्यायास्तु मङ्गलम् मङ्गलाष्टकमेतन्ये महासेनस्य मानवाः पठन्ति प्रत्यहं भक्त्या प्राप्नुयुस्ते परां श्रियम् नित्योत्सवो भवत्येषां नित्यश्रीर्नित्यमङ्गलम् येषां हृदि स्थो भगवान् मङ्गलायतनं गुहः राजाधिराजवेशाय राजत्कोमलपाणये राजीवचारुनेत्राय सुब्रह्मण्याय मङ्गलम् इति श्रीसुब्रह्मण्यमङ्गलाष्टकं सम्पूर्णं। श्रीगुरुभ्यो नमः।